நியூஸ் 10 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வாழ்த்துக்கள். புதிய நிகழ்ச்சி நம்ம நிறைய நிகழ்ச்சியில கொண்டு வர்றோம். அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கோம். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஆண்டுகளும் நோன்பு பெருநாளின் போதும் ஹஜ் பெருநாளின் போதும் அந்த பெருநாள் தொழுகையை நம்ம ட்ரோன் ஷாட்டோட நம்ம வந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். நான் பல்வேறு தொலைக்காட்சிகளில், தனியார் தொலைக்காட்சிகளில் உடவியலாளர் இருக்கிறதுனால செய்தியாளர்களும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன, இந்த வருஷம் வந்து நிறைய நண்பர்கள், நிறைய சகோதரர்கள், அது மட்டுமல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய சொந்தங்கள் வந்து ஏன் எவனா போட்டுக்கிட்டு இருக்கான், யூடியூப்ல போடுறான், காசு வச்சுட்டு போட்டுக்கிட்டு இருக்கான், நீ கொஞ்சம் நம்ம ஊருடைய நோன்பு கஞ்சி விநியோகம் விஷயமா போடுவேன் அப்படின்ற ஒரு தகவல் இருந்துச்சு, சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கோம்னா, இன்னைக்கு நோம்பு 18 ஆயிடுச்சு. நோம்பு 18 திறக்க போறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம். தொண்டியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் நோன்பு காலங்களில் நோன்பு கஞ்சி காய்ச்சப்படுவது, மக்களுக்கு விநியோகிக்கப்படுவது என்பது ஒரு நடைமுறையில் உள்ள விஷயம். அதுபோல வந்து தொண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வடத்தெருவை பத்தி நான் வந்து தூக்கியோ மற்ற ஜமாத்துகளை வந்து குறைச்சி நான் வந்து சொல்லல. வடக்கு தெரு கஞ்சி அடிக்க எந்த கஞ்சி கிடையாதுங்க, நோம்பு கஞ்சி. அந்த அளவுக்கான அதிக அளவில் வடக்கு தெருவில் ஜமாத்தை பொறுத்தளவுக்கு ரையத்துமார்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்து. அது மட்டும் இல்லாம அந்த நோம்பு கஞ்சின்றது ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொண்டி வடக்கு தெருவில் ஜமாத் சார்ந்து இன்னைக்கு 18ஆம் நாள், நோன்புடைய 18ஆம் நாள் இன்று மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட அந்த நோன்பு கஞ்சியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்துட்டு வரலாம் வாங்க. நியூஸ் 10 லைவ், நியூஸ் 10 லைவ். என்ன சகோதரர்களே, இன்னைக்கு நோன்பு கஞ்சி பார்த்தீங்களா? இது மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமான தலைப்புகளோடு நாம் விரைவில் வர இருக்கின்றோம். நீண்ட காலமாக இடைவெளி விட்டதன் காரணமாக தொடர்ச்சியாக வந்து யூடியூபர் வளர்வதற்கு நாம் தடைகள்ல. ஆனால் அதை யூடியூப்புடைய நிர்வாகத்திலிருந்து படம் பெற்றுவதனால் அது ஓகே தான். ஆனா நாங்கள் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லி அதுல யூடியூப்ல போடுறோம் சொல்லி யூடியூபர்ஸ் சொல்லி அவர்களும் வந்து பணம் வாங்கி கொண்டு தான் வந்து விளம்பரப்படுத்துறாங்க. சரிங்களா? நம்ம அந்த மாதிரி பணம் வாங்கி நோக்கத்துல நம்ம எந்த யூடியூப் சேனல், நம்ம சேனல்ஸ் எல்லாம் வந்து அப்படி நிகழ்ச்சி போல செய்திகளுக்கு வந்து தான் நம்ம கொண்டு போயிருக்கோம். தவிர செய்திகள் அதுபோல நேரலை நிகழ்ச்சிகள் தான் கொண்டு போயிருக்கோம். இன்னொரு நிறுவனத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் பணம் வாங்கி கொண்டு அந்த நிறுவனம் சரியில்லாத நிறுவனத்தை கூட சரியான நிறுவனம் அப்படின்னு சொல்வதும்
அதே போல பணமாக்கி கொண்டு சரியான நிறுவனத்தை சரியில்லை என்று சொல்வதும் தொடர்ச்சியா நிறைய யூடியூப் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஊர் விதிவிலக்கல்ல. அதனால நம்முடைய ஸ்டைல் வேற, அவங்க ஸ்டைல் வேற. அதை தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் பெரியா விடைபெறுவது உங்கள் முகமது பகருல்லாஸ்.